தலைவருடைய பழக்க வழக்கங்கள் இந்த கட்சியை நம்முடைய தொண்டர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார். அதாவது வன்முறை என்பது வாழ்க்கையில் தலைவருக்கு என்னாலும் பிடிக்காத ஒன்று. அந்த வன்முறை என்பதை அவர் சட்ட ரீதியாகவும் நம் சகோதரத்துவ ரீதியாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதே போன்று காவல்துறை நடவடிக்கைகள் மூலமாகவும் நம்மளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதிலே தலைவர் மிகவும் உறுதியாக இருந்தார். 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தை மனதில் வைத்து அடித்தள கட்சி கட்டமைப்புகளை தொடர்ந்து தலைவர் செய்து வந்தார். அது மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் என்னென்ன உதவிகளை செய்திருப்பார் என்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் மனதிலே ஒரு சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும். சட்டக்கல்லூரி அமைத்து இந்த மாணவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, கல்வியில் ஏழ்மையில் உள்ள மாணவர்கள் அனைவரையும் படிக்க வைத்து சட்டம் படித்த மாணவர்களாக உருவாக்கும் என்பது அவர் தனிப்பட்ட முறையிலே என்னுடன் ஆலோசனை செய்த பொழுது அதற்கான ஆவணங்களை செய்து வந்தோம். ஆனால் அதற்கு முன்பே தலைவர் அவர்கள் பலருக்கு தொடர்ந்து அந்த கல்வித் தொகையை கட்டி 1000 மாணவர்களுக்கு மேலே சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கி அவர்களை வக்கீலாக உருவாக்கி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் மிக்க தலைவர் அண்ணன் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு குழந்தை நீங்கள் அவரை கல்வி என்று அறியினாலும் அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் அங்கு பார்த்தாலும் அந்த குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் என்பது அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலே ஜிபேவிலே உடனே செலுத்துவார். வீட்டிலே அவருக்கு அந்நியார் அவர்கள் தொண்டரின் பேரை வைத்து விட்டார்கள். ஜிபே நம்பர் இருந்து போகும் பொழுது அந்த மியூசிக் ஒன்று வரும். பார்த்துக்கல, ஒரு நாளைக்கு ஒரு 50-60 மியூசிக்காவது கேட்டிருப்பார்கள். என்னவென்று பார்த்தால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பீஸை அனுப்பி கொண்டிருப்பார். வேறு வேறு செல்போன்களை வாங்கி அவர்களிடம் கடன் கேட்டு அவர்களை அனுப்ப சொல்லுவார். ஏனால் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்று பிக்ஸ் ஆகியிருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், இந்த தலைவர் மாபெரும் தலைவரை இந்த நாளிலே அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்ததை அவருடைய அந்த முன்னெடுப்புகளை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இதையெல்லாம் தடுக்கவே திட்டமிட்டு, அதாவது தமிழ்நாட்டிலே பொறுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டிலே கட்டை பஞ்சாயத்து செய்பவர்கள், ரவுடிகள், பெரிய பெரிய அண்டர்வேர்ல்டு டான் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே கட்டை பஞ்சாயத்து செய்து வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மக்கள் நாங்கள் எங்களுக்கு நீதி கேட்பதற்கு ஒரு இடம் இருக்கின்றது, நாங்கள் நீதி கேட்போம், அங்கு சென்று சட்டமுறைப்படி நாங்கள் தீர்வை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பல ரவுடிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பிற அரசியல் சக்தி அதனுடன் சேர்ந்து முன்பு ரவுடிகளாக இருந்தவர்கள் இப்போது அரசியல் சக்தியாக மாறியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தலைமையை நசுக்கிவிட்டால் இந்த தலைமை இதோடு இந்த கட்சி கலைந்துவிடும், இந்த மக்கள் ஓடிவிடுவார்கள் என்று ஒரு தவறான ஒரு நோக்கம் கொண்டு பலர் இதில் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். பல வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள், பல குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள், பல தாதாக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். சிலர் அரசியல் தாதாக்கள் முகமூடி போட்டுக்கொண்டு அரசியல்வாதியாக திரிகின்ற அரசியல் தாதாக்களும் இதில் சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அரசியல் தாதாவரையும் கடைசியாக எங்கே ஒரு முன்னின்று பிளான் செய்தார்களோ, யாரெல்லாம் பணத்தை கைமாற்றினார்களோ, இவ்வளவு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியை அந்த இடத்திலிருந்து விலக்கிவிட்டால் அந்த அரசியல் சக்தி விலகியதின் அடிப்படையிலே அவர்கள் தலைவராகவும் அவர்களை அந்த இடத்திலே வைப்பதற்காகவும் நம்முடைய தலைவர் படுகொலையை முன்னின்று நடத்தி